ரொம்ப சதையெல்லாம் சுரண்டாமல் மேல் தொலியை மட்டும் சுரண்டும். இந்த மாதிரி இதை வச்சு நல்லா இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு புடி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி சுரண்டிங்கன்னா கரெக்டாக வரும். அந்த மேல் தொலி மட்டுமே வரும். அந்த மாதிரி தொழுதான் போதும். இப்போ என்ன பண்ணிடலாம், இதை பொடி பொடியாக நறுக்கி இது பண்ணலாம். ஆனால் நறுக்கிறதுக்கு முன்னாடியும் தோல் சுரணும்னா ஒன்று பண்ணுங்கள். கொஞ்சமாக பிச்சு வாயில் வச்சு பாருங்கள், இது கசக்குதா இல்லையான்ட்டு. கசந்தா இதை செய்யாதீங்க. ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே அதை மெயினாக பார்த்துடணும், கசக்குதா இல்லையான்னு மெயினாக பார்க்கணும். அப்போ தான், இல்லாட்டினா அது மொத்தமாக பொரியலே கசந்துடும். அதனால எப்போதுமே முதல் வேலையாக கொஞ்சமாக பிச்சு வாயில் வச்சிங்கன்னா இனிக்கும். அப்போ இனிச்சிச்சுன்னா அந்த இதை பொரியல் பண்ணுங்கள். கசந்தா கீழே போட்டுருங்க. இப்போ பீக்கங்காய் நறுக்கியாச்சு. இப்போ நறுக்குனதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உப்பை கொஞ்சம் போட்டு கல் உப்பு போட்டு பெரட்டி ஊற வச்சிட போகிறாங்க ஒரு 15 நிமிஷம். அது எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்களாம்.